Taste the Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பெய்த தொடர் மழையால் தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார். பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இது மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா போக்குவரத்தில்? அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 7 மாவட்டங்களில் இன்று காலை வரை பலத்த மழை பெய்யும் என வானிலை அறிவித்த நிலையில் நேற்று முதல் பெய்த கனமழையால் இந்த நிலையில் பார்த்துக்கிட்டா தூத்துக்குடி மாவட்டம் சிறுகுண்டம் மற்றும் அது சுற்றுவட்டார பகுதியான தேதிநல்லூர், புதுக்குடி மற்றும் பல்வேறு பகுதியில் நேற்று இரவு பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழை வெள்ளம் நீரெடுத்து பெருக்கெடுத்து ஓடி நமக்கு காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதை பார்த்துக்கிட்டா தொடர்ந்து மழையின் காரணமாக சிறுகுண்டம் அருகே உள்ள சேதிநல்லூர் பகுதியில் உள்ள சத்திரக்காயின் பட்டியில் பாலம் அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட தற்காலிக பாலம் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த தொடர் மழையால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பொதுமக்கள் ஏற்பட்டது. இதனால் இந்த பொதுமக்கள் ஊருக்குள் செல்ல முடியாமல் காலை முதல் வெளியவும் வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். உடனே இந்த பாலத்தை சரி செய்து போக்குவரத்து நடைபெற ஏற்பாடு செய்ய வேண்டும் என அந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். Taste the Daily. Taste the Daily.